பிள்ளைங்களோட எதிர்கால தேவைக்கு சரியாக திட்டமிடுறது எப்படி? இதை ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக ஆரம்பிக்கலாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி 2 இளைஞர்கள் பட்டப்படிப்பை முடிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஸ்மார்ட்டான ஆட்கள் தான். 2 பேருமே அவங்களோட எதிர்கால கனவுகளோட ஒரு வேலையில் சேர்றாங்க. வேலையும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க காலேஜில் ரீயூனியன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ரீயூனியனுக்கு இவங்க 2 பேருமே வராங்க. அப்போ 2 பேரும் சந்தித்து பேசிக்கிறாங்க. 2 பேருக்குமே திருமணம் ஆகி ஆளுக்கு ஒரு பசங்க இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வேறு வேறு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் 2 பேரும் ஒரே அளவு பதவியில் தான் இருக்கிறாங்க. சேலரிலையும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆனால் 2 பேர்த்துக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்னென்னா, அந்த 2 பேரில் ஒருத்தரோட மகன் அமெரிக்காவில் இருக்க யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு. இன்னொருத்தரோட மகன் உள்ளூரில் இருக்க யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. இந்த மாதிரியான பெரிய வித்தியாசத்துக்கு என்ன காரணம்? நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு சரியாக எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முக்கியமான காரணம் ஃபினான்ஷியல் பிளானிங்கை கரெக்டாக பண்ணி சரியான முதலீட்டு திட்டங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒருத்தர் அவரோட பையனை அமெரிக்காவில் படிக்க வச்சு எம்பிபிஎஸ் ஆகிட்டாரு. இன்னொருத்தர் அப்படி எதுவும் செய்யாமல் வாழ்க்கை போகிற பக்கலே போயிட்டு செலவு பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவர் பையனை படிக்க வச்சுருக்காரு. எஜுகேஷன் ஃபீஸ் எவ்வளோ தான் கூட்டிக்கிட்டே போனாலும் தங்கள் பிள்ளைகளோட ஹையர் எஜுகேஷனுக்கு அதிகமான அக்கறை உள்ள பெற்றோர் அந்த குழந்தைகளுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு சரியான முதலீட்டு திட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு தேவையான செலவுகளை சமாளிக்க உங்களுக்கு சரியான முதலீட்டு திட்டங்கள் தேவை. ஆனால் இந்த முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி நாம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துருக்கணும். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட உங்கள் குழந்தைங்க பேரையும் சேருங்க. நீங்கள் வச்சுருக்க பாலிசியில் கவரேஜ் கம்மியாக இருந்தால் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ வந்தால் அதுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணத்தை எடுக்காமல் இந்த இன்சூரன்ஸ் மூலமாக உங்களால் மேக்ஸிமம் அமௌண்ட்டு கிளைம் பண்ண முடியும். அதேமாரி தான் டேர்ம் இன்சூரன்ஸ். உங்களோட இயர்லி இன்கம் மாதிரி 15 மடங்கு அளவுக்கு நீங்கள் கவரேஜ் எடுத்துக்கணும். முக்கியமாக குடும்பத்தில் வருமானம் ஈட்டுற நபர் தான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா வருமானம் ஈட்டுற நபருக்கு ஏதாவது எதிர்பாராமல் நடந்தால் அவங்க பிள்ளைங்களோட மேரேஜ், ஹையர் எஜுகேஷன் இது எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் சரியான நேரத்தில் நடந்து முடிக்கும். அடுத்ததாக காஸ்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் எஜுகேஷன் ஃபீஸ் இது எல்லாமே வருஷம் ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் நம்ம பசங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு தனியாக முதலீடு பண்ணுறது அவசியமாக இருக்குது. இதுக்காக நீங்கள் உங்கள் மாத பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தனியாக ஒதுக்கி வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் பசங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு நல்லது. அப்போ தான் நீங்கள் கம்மியான அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே மிகப்பெரிய தொகுப்பு நிதியை பெற முடியும். இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு தேவையான செலவை கணக்கு பண்ணும்போது இன்ஃப்ளேஷனையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் இன்ஃப்ளேஷனை கணக்கு பண்ணாமல் இருந்தீங்கன்னா பணம் பத்தாமல் போய் கடன் வாங்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஹையர் எஜுகேஷன் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் சரியாக கணக்கு பண்ணி வச்சா நல்லது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பிள்ளைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு இன்றைக்கி மதிப்பில் சுமார் 10 லட்ச ரூபா ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ 5 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். 18 வயசில் தான் உங்கள் பசங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு செலவாகும். இன்ஃப்ளேஷன் வருஷத்துக்கு 6% அப்படின்னு வச்சுப்போம். உங்கள் பிள்ளைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு இது வரைக்கும் 50,000 ரூபா சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உங்கள் பசங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு இன்னும் 13 வருஷம் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் எஜுகேஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதை மீடியமாக ரிஸ்க் இருக்கிற ஹைப்ரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் அப்ராக்சிமேட்டாக வருஷத்துக்கு 9% இன்கம் கிடைக்கும். இதை நீங்கள் ஹையர் எஜுகேஷன் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு இன்னும் 13 வருஷம் கழிச்சு 21,32,928 ரூபா தேவைப்படும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் சேர்க்கணும்னா மாதம் 6,724 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பிள்ளைங்களோட வயசு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிற காலம், ஹையர் எஜுகேஷனுக்கு இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ செலவாகுது, அப்புறமா இன்ஃப்ளேஷன் இதோட அடிப்படையில் தொகுப்பு நிதியை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான முதலீட்டு திட்டங்களை தேர்வு செஞ்சு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சப்போஸ் உங்கள் பிள்ளைங்க பிறந்த உடனே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17 வருஷம் இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இதிலலாம் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொகுப்பு நிதி அதிகமாக கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா உங்ககிட்ட பெண் குழந்தை இருந்துச்சுன்னா நீங்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சப்போஸ் ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட், சேமிப்பு இதெல்லாம் நாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, நம்மளோட பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு பேங்க்கில் மைனர் பேரில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். அவங்களோட பர்த்டே அப்புறம் ஃபெஸ்டிவல் டைமில் அவங்களுக்கு கிடைக்க பணத்தை இந்த அக்கௌண்ட்டில் சேமித்து வைக்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற பாக்கெட் மணியில் ஒரு பகுதியை சேமித்து வைக்க சொல்லலாம்.
இது மூலமாக அவங்களுக்கு சேமிக்கிற பழக்கம் உருவாகும். அப்போ தான் அவங்களுக்கு பணத்தோட அருமை தெரியும். அதிகமாகவும் செலவு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி மைனர் பேரில் நீங்கள் ஸ்டாக்ஸ் அண்டு மியூச்சுவல் ஃபண்டில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க பணத்தை நீங்கள் நினச்ச நேரத்தில் எடுக்க முடியாது. அது மாதிரி நீங்கள் அவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பேங்க்கில் அடமானம் வைக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பேர்லேயே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்கள் பேர்லேயே ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி விற்று பணமாக்கி உங்கள் பிள்ளைங்களோட பண தேவையை சுலபமாக நிறைவேற்ற முடியும். அடுத்ததாக உங்கள் பிள்ளைங்களோட இதர செலவுகளுக்கான நிதி திட்டம், பிள்ளைங்களோட ஹையர் எஜுகேஷன் தவிர அவங்களோட திருமணம், வேலைவாய்ப்புக்கான பயிற்சி, புதுசாக எதாவது பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு தேவையான பணம், இது எல்லாத்தையுமே முன்னுக்கிட்டே பிளான் பண்ணி சேர்த்து வைக்கலாம். எப்படி ஹையர் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணுறோமோ அதே மாதிரி இதையும் இன்ஃப்ளேஷனை கணக்கில் எடுத்துகிட்டு பிளான் பண்ணணும். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட போதிய அளவு நாலேஜ் இல்லை அல்லது திறமை இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கான ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கட்டினாலே போதும். அவங்க உங்களோட நேரம் மற்றும் பணத்தை மிச்சப்படுத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபினான்ஷியல் கோலை சரியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு வழியும் காட்டுவாங்க. ஸோ இதுக்காக அவங்களை கன்சல்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.